ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ பிக் பாஸ். ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் டிஃபன்லாம் முடிச்சாச்சா? டின்னர்லாம் முடிச்சாச்சா? சரி, ஓகே டன். லைவ்ல வந்து விஜய் விஷால் தர்சிகா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது கைஸ். காலையிலேருந்து தர்சிகா வந்து விஜய் விஷாலை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் விஜய் விஷாலே கூப்பிட்டு பேசுவாராட்டு இருக்குது. அதுக்கு தர்சிகா, சொல்லு விசு நல்லா இருக்கியா அப்படிங்கிறத, நான் எங்க நல்லா இருக்கிறேன் அப்படின்லாம் பேசுறாரு. அது மட்டும் இல்லை, தர்சிகா வந்து நான் வந்து உன்கிட்ட வந்து உண்மையான அன்பு தான் நான் காமிச்சேன். ஆனா நீ என்கிட்ட பொய்யான நடிப்பு தான் நடிச்சிருக்க. அது மட்டும் இல்லாம வெளியில போய் நான் பார்த்தேன். நீ வந்து என்னை ஒரு மொக்க மூஞ்சி அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்க. நான் எங்க பேசினேன்? நான் அதெல்லாம் சொல்லவே இல்லையே. இல்லை, நீ பேசியிருக்க, நான் வெளியில போய் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து உன்கிட்ட உண்மையாதான் அன்பா பழகுனேன். ஆனா நீ வந்து அந்த அன்பை வந்து புரிஞ்சுக்கல. அது மட்டும் இல்ல, நீ கொடுத்த ஸ்பேஸ் எல்லாமே வந்து நான் ஒரு ஹோப்புன்னு தான் நினைச்சேன். ஸோ நீ ஆரம்பத்திலேயே நீ முடியாது, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருந்தேன்னா நான் 2 நாள் அழுதுருப்பேனா, அவ்வளோதான். ஆனா நீ வந்து அதை சொல்லவே இல்லை. நீ கொடுத்த ஸ்பேஸ் எல்லாமே நான் ஹோப்புன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். அப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே நடிப்பு அப்படின்னு. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி தர்சிகா வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் விஷாலும் அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துருக்காரு. அப்புறம் வெளியில அந்த வாக்கிங் ஏரியால வந்து நடந்து 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. ஸோ எங்க அம்மாவும் ரொம்ப என்னைய திட்டினாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் ரொம்ப நாளாவே அம்மா என்கிட்ட பேசவே இல்லை. ஸோ இது மட்டும் இல்லாம எங்க அம்மா வந்து, அதாவது நான் வந்து உன்கிட்ட உண்மையா தான் பழகினேன். ஆனா நீ வந்து என்கிட்ட உண்மையா இல்ல. நீ என்னைக்கு வந்து என்னை மொக்க மூஞ்சின்னு சொல்லி பேசியிருந்தியோ அன்னைக்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது எனக்கு வெளியில போய் பார்த்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டாங்க. தர்சிகா வந்து எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இனிமேல் இது எதுவுமே வேண்டாம். நீ யாரு, நானா இருக்கிறேன்னு சொல்லி இந்த ஒரு கான்வர்சேஷன் இனி யாரும் பேச மாட்டாங்களா கைஸ்? தர்சிகா வந்து வெளியில போய் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஷாலுக்கு போட்ட ரிங்கையும் திருப்பி வாங்கிட்டாங்க.